வணக்கம் நண்பர்களே, என்றும் உங்கள் மகானவின். மார்னிங் பேட்ச் போகக்கூடிய எல்லாருக்குமே வைகரை தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் வைகரை தமிழ் அதில் காலையில் 5 மணிக்கு உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகும். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, சார் என்னால் ஒரே நாளில் 2 கிளாஸ் பார்க்க முடியுது, 3 கிளாஸ் பார்க்க முடியுது, அதனால் டெய்லி ஒரே ஒரு வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி விடாதீங்க, மொத்தமாக ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே நாளில் 2 வீடியோ 3 வீடியோ கூட பார்க்குறது மாதிரி உங்களுக்கு இருக்கும். பள்ளி பாடப்புத்தகம் மாதிரியாக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 6ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயல் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இயல் வைஸில் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். அதற்கான ஒன்லைனர் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியாச்சு. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான ஒன்லைனர் உங்களுக்கு அப்லோட் பண்ண சொல்லியாச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்லேயே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு இயல் வைஸ் போயிட்டுருக்கு. இதை பொறுத்தளவில் எந்தெந்த பேட்சுக்கு போகுது அப்படின்னா லைவ் பேட்சஸ் உங்களுக்கு தமிழில் பார்ட் வைஸில் நீங்கள் எழுதியிருப்பீங்க. பார்ட் ஏ நீங்கள் முடிச்சிருப்பீங்க, பார்ட் ஏ முடிச்சிருப்பீங்க, இலக்கணம் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பார்ட் பி முடிச்சிருப்பீங்க, இலக்கியம் முடிச்சிருப்பீங்க. பார்ட் சி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும், அந்த டாபிக் பகுதி வாரியாக படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் படிக்க போகிறது இயல் வாரியாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏப்ரல் 12 பேட்ச், ஏப்ரல் 26 அதிலிருந்து அக்டோபர் 25 பேட்ச் வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வைகரை தமிழ் சொல்லக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு தான் வர்றீங்க. இதற்கான ஸ்கெடியூல் என்ன, எந்தெந்த டெஸ்ட்டு எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு இந்த ஸ்கெடியூலை பொறுத்தளவில் கரெக்டாக டிசம்பர் 11 அன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. டிசம்பர் 11 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. 6ஆம் வகுப்பு பொறுத்தவரை ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ ஒரே நாளில் 2 இயல்கள் படிக்கிறது மாதிரி, 2nd 3rd 4th 5th 6th 7th 8th 9th இந்த இயல்கள் அனைத்துமே நீங்கள் கரெக்டாக 14th அன்னைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி இருக்கும். 15th அன்னைக்கு 9th இயல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நான் பின்னாடி எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதற்கு அடுத்து 7ஆம் வகுப்புலேருந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. 7ஆம் வகுப்புலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்க போகிறீங்க. இந்த டிசம்பர் மாதம் 30 வரைக்கும், டிசம்பர் 30 வரைக்கும் 8th ஸ்டாண்டர்டில் இயல் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அப்போ ஒரு 50% to 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதற்கு அடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலேருந்து 55லேருந்து 60 கேள்விகள் பொதுத்தமிழ்லேருந்து கேட்க போகிறாங்க. அதனால் அந்த 9th 10th உங்களுக்கு தனியாகவே ஃபோக்கஸாக போகும். இப்போ 30ஆம் தேதி டிசம்பர் 30 வரைக்கும் நீங்கள் எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க? 8th ஸ்டாண்டர்ட் இயல் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் அந்த வைகரை தமிழுக்கான உங்களுக்கான ஸ்கெடியூல். இதுதான். சரிங்களா? இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் 26ஆம் தேதி மட்டும்தான் இதை எழுத முடியுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே நாளில் 2 இயல் உங்களால் எழுத முடியுதுனாலும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். நீங்கள் ஒரே நாளில் நான் வீடியோ பார்க்காம நான் ஒன்லைனர் படிச்சுட்டு நான் எழுதிடுவேன், டெஸ்ட் எழுதிடுவேன், நான் புக்லேயே படிச்சிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னா எழுதிடுவேன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். 6th ஸ்டாண்டர்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 2 நாள்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அவங்கள பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மெதுவாக படிக்கிறவங்களுக்கு இதுதான் ஸ்கெடியூல். நீங்கள் கரெக்டாக டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 6 இயல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கான ஸ்கெடியூல். இதில் இப்போ டெஸ்ட்டு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவில் டெஸ்ட் அட்டெண்டட் மொத்தமாக இந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? நான் காட்டுற ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ண மார்க் அடிப்படையில் நான் உங்களுக்கு எடுக்கலை. சரிங்களா? யார் ஹை மார்க் எடுத்திருக்காங்க, யார் லோ மார்க் எடுத்திருக்காங்க, அதன் அடிப்படையில் நான் எடுக்கவே இல்லை. யாருன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த டெஸ்ட் யாருன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க அதுதான் நிறைய பேர். சரிங்களா? ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு எழுதுனது மட்டும், சரிங்களா, 6th ஸ்டாண்டர்ட் எழுதுனது மட்டும் இந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் மட்டும் இது வரைக்கும் கடைசியில் ஒரு 560 பேருக்கு மேலே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? 560 பேருக்கு மேலே எழுதியிருப்பாங்க. 561 பேர் எழுதியிருக்காங்க. சரிங்களா? மொத்தத்திலும் எழுதியிருக்காங்க 561 பேர் எழுதியிருக்காங்க. இன்னமும் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இது காலையில், சரிங்களா, திங்கட்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. இது தாண்டி எழுதுவாங்க. நிறைய பேர் பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஏன்னா லைவ் பேட்சுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டுக்காக சில பேர் பெர்மிஷன் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக அந்த ஸ்கெடியூலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்கு அடுத்து நான் உங்களுக்கு எத்தனை பேர் டாப்பராக வந்திருக்கீங்க, அந்த டாப்பருடைய ஃபோட்டோ முதற்கொண்டு நான் உங்களுக்கு வீடியோலாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? நன்றி, வணக்கம் நண்பர்களே. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.